அகத்தவத்தால் மனதின் அலை சுழல் விரைவை குறைக்க அடித்தளமே அறிவாகும். அது நானாம் இறையாம் மிக தெளிவாய் உணர்ந்திடலாம். அப்பேராதாரம் மேன்மை நிலை விண்ணாகி அதன் சுழலில் தோன்றும் இகத்துணரும் காந்த ஆற்றல் உடலியக்க திறனாய் இனிய உணவை 7 தாதுக்களாய் மாற்றி சுகத்தை அளித்து உடல் மனதை சூட்சுமமாய் நடத்தும் சொல்லுனா பேராற்றலை நம் அனைவரிலும் தேர்வோம். காந்த சுழல் ஈர்ப்பு மையம் உயிர் வித்து மூன்றும் கலந்து செயல் புரியும் கருமைய உண்மை தேர்வோம். காந்தத்தில் இறைநிலையும் உயிரறிவு மனமும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம். காந்தமது ஐவகை தன்மாத்திரை மனமாய் கர்மங்கள் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறியாய். காந்தமதே கருமையம் பிறப்பு வாழ்வாய் கண்டு கொண்டால் பேரியக்க மண்டலமே உன்னுள். அகத்தவத்தால் மனதின் அலை சுழல் விரைவை குறைக்க அடித்தளமே அறிவாகும். அது நானாம் இறையாம். காந்த தத்துவம் உலகில் பரவிவிட்டால் கடவுள் ரகசியம் வெட்ட வெளியாய் போகும். மாந்தருலகில் எந்த குழுக்களேனும் மதம் பக்தி என்ற திரைமறைவில் நின்று வேந்தர் முதல் ஏழை வரை மனம் குழப்பி வேதம் புராணம் பொய்யாம் கதைகள் சொல்லி காந்தமெனும் சத்தியத்தை மறைத்துவிட்டு சலிப்பின்றி உண்டு உலக சாபம் ஏற்கார். அகத்தவத்தால் மனதின் அலை சுழல் விரைவை குறைக்க அடித்தளமே அறிவாகும். அது நானாம் இறையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க ஞானக்களஞ்சிய கவி. இயற்கையின் உச்சமே எண்ணம். இயற்கையையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சி உள்ளதோ சொல்வி. முயற்சியெல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே போதி முட்டி இன்ப துன்பம் காணவேயாம். பயிற்சி பழக்க வழக்கம் பகுத்தாராயும் பண்பு இவையுள்ள மனித இனத்தில் பல்லோ. அயற்சி இன்றி
ஆராய்ந்து அறிவறிந்தால் அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில். அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. நல்லதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கு சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களுக்கும், ஞான களஞ்சிய பாடலை அருமையாய் பாடிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய ஞான களஞ்சிய கவி எண்ணம் என்ற தலைப்பிலே குருபிரான் கொடுத்த கவிதைகளில் ஒன்று. மனித வாழ்க்கை தான், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றின் இணைப்பிலேதான் நடக்குது. நாம் அனைவரும் அறிந்தது. சமுதாயம் என்பது தனி மனிதர்களின் கூட்டமை. இந்த உலகத்துல தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இயற்கையினுடைய வெளிப்பாடு. இப்ப தனி மனிதனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு, அதைத்தான் மகரிஷி இந்த பாடல்ல இயற்கையின் உச்சமே எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சி உள்ளதோ சொல்வீர். அதை விட வேற ஒன்றும் கிடையாது. தோன்றியவை அனைத்தும் இயற்கையினுடைய வெளிப்பாடு அல்லது மனிதனுடைய எண்ணத்தினுடைய செயல்பாடு. இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷி என்கின்ற ஒரு மகான் உலகத்துல தோன்றி இத்தனை மனிதர்களுக்கும் ஒரு ஆன்மீக நெறியையும் வாழும் வகையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதற்கு இயற்கைக்கும் மனிதர்களோட எண்ணத்துக்கும் தொடர்பு இருக்கு. சுவாமிஜியே சொல்வாங்க, இறைநிலையினுடைய வெளிப்பாடாக அப்பப்போ தோன்றுவதுதான் மகான்களோட அவதாரம். இறைநிலையே முடிவெடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனை வளப்படுத்துவதற்காக தோன்றுகின்றவர்கள் தான் மகான்கள். அவர்களை எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு மாலையில் கட்டிய மலர்கள் போல. அப்ப மகரிஷியினுடைய அவதார நோக்கமும் என்ன? அவங்க தாய் தந்தையுடைய நல்ல எண்ணம், நல்ல பதிவுகள் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் மனதில் ஏற்பட்ட ஒரு தேவை. பரித்ராணாய சாதோ நாம்னு சொல்றோமே, அதுல வரக்கூடியது எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று பரமாத்மா சொன்னதாக குறிப்பிடப்படுகிறது. அது போல நாம கணக்குல வச்சிருக்கோம் அதர்மம் அப்படின்னா மிகப்பெரிய அழிவு அப்படின்னு இல்ல. மனித மனதுக்குள்ளே தேவையில்லாத குணங்களோட வெளிப்பாடு அதிகரிக்கும் போதும் இப்படி ஒரு மகானுடைய அவதாரம் தோன்றுகிறது. அப்படி தோன்றுகிற மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய மகான்களினுடைய அவதாரமும் எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. இயற்கையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் ஒரு பொருள் நிகழ்ச்சி உள்ளதோ சொல்வீர். முயற்சியெல்லாம் இயற்கையில் என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்ப துன்பம் காணவேயாம். அப்போ இந்த மோதுறதும் முட்டுறதும் இது இரண்டும் அந்த நிலை அசைந்ததுல இருந்து ஏற்பட்டுட்டு இருக்கா இல்லையா? இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் நொறுங்கியது. அந்த நொறுங்கிய இறைத்துகள் இறைவெளியிலேயே சுழன்றது. அது மோதுவது எங்கே? அதே இறைநிலையில தான். அப்ப மோதி முட்டும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் அங்க காந்தமாக, அந்த காந்த தன்மாற்றம் தான் அங்கு தொடங்கி மனிதன் வரை
இன்ப துன்பமாக நடந்து வருகிறது. இப்ப மனிதன் பெறக்கூடிய அத்தனை உணர்வுகளும் ஏதோ ஒன்றினோடு, மனிதர்களோடோ உணர்வுகளோடோ பொருட்களோடோ மோதி முட்டி அதனால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன், அதுதான் அந்தந்த புலன்கள் மூலமாக நாம சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5ஆக உணர்கின்றோம். அதுவே மனமாகவும் வெளிப்படுகிறது. மோதி முட்டி இன்ப துன்பம் காணவேயாம். அப்போ அது அளவோடு இருக்கும்போது இன்பமாக இருக்கிறது, அந்த மோதுறதும் முட்டுறதும் இல்லையா? அப்ப எந்த புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அனுபவமும் இந்த மோதுதலும் முட்டுதலும் தான் இல்லையா? ஒரு ஸ்வீட் சாப்பிடுறோம், அது நாக்குல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அந்த ஜாங்கிரியில இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தோட மோதுகிறது, முட்டுகிறது. அப்போது எழுச்சி பெற்ற உணர்வை நாம சுவையா உணர்றோம். அது நம்ம உடம்புல இருப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு உயரும் பொழுது அது சுவையாக இருக்கிறது, இன்பமாக இருக்கு. அதுவே அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கின்ற பொழுது அதுவே தானே துன்பமா மாறிடுது. அப்போ பொருளிலோ புலனிலோ இன்பம் இல்லை, அந்த மோதுதலிலும் முட்டுதலிலும் அளவு முறையை கொண்டு அது இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கிறோம். முயற்சியெல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்ப துன்பம் காணவேயாம். இது எப்படி சரி பண்றது? மனிதனுடைய நோக்கம் எப்போதும் இன்பமா வாழறது. ஆனா அதற்கு அடுத்த நிலைய மனிதன் உணரவில்லை. இன்பம் துன்பம் அடுத்த அமைதி நிலை, அதுதான் மனிதனுக்கான தேடலின் உச்சம். இப்ப அதற்கு என்ன செய்யணும்? அதற்கான வழிமுறைய அடுத்த 2 வரிகள்ல குறிப்பிடுறாங்க. பயிற்சி, பழக்க வழக்கம், பகுத்தாராயும் பண்பு இல்லையா? பிறந்தது முதற்கொண்டு இன்று வரை எத்தனை பழக்க வழக்கங்கள் சொல்லாமலே செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மனிதன் நம்பிக்கை வழியில இருக்கிறான், அதற்கப்புறம் விளக்க வழிக்கு வரும்போது ஏன் செய்யணும், நான் எதற்காக இதை செய்யணும் என்று கேட்டு ஆராய்ந்து பகுத்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு என்கின்ற 6வது அறிவுடையவன் மனிதன். இப்ப இத்தனை பண்புடையவன் மனிதன். ஒரு பயிற்சியை பெறுகிறான், அந்த பயிற்சியிலிருந்து ஒரு பாடம் பெறுகிறான். பழக்க வழக்கத்தினால செய்யக்கூடிய செயல்களை பகுத்து ஆராய்ந்து இது எது வேண்டும் வேண்டாம் என்ற 2ம் கண்டு நச்சுவிலை இச்சைகளை அழித்துவிட்டு நலமையும் எண்ணமே மீதம் கொள்வாய். அப்ப அதற்கு தவம் துணை நிற்கிறது. பயிற்சி, பழக்க வழக்கம், பகுத்தாராயும் பண்பு இவையுள்ள மனித இனத்தில் பல்லோர் அயற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால் அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில். இதுதான் டிஸ்கிளைமர் மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி அத்தனை நல்ல பண்புகளும் உடைய மனிதன் அயற்சியின்றி, ஏன் என்னுடைய எண்ணத்தை ஆராயணும்? நான் என் பாட்டுக்கு இருக்கிறேனே, கண் போன போக்கில போறேன், கால் போன போக்கில நடக்கிறேன் என்று இல்லாமல் அயற்சியின்றி ஆராய்ந்து அறிவறியணும். அப்படி அறியாமல் விட்டு விட்டார் என்ன நடக்கும்? அதற்கும் கொடுத்திருக்காங்க மகரிஷி. மனிதனுக்கு தேவையின் அடிப்படையில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. எண்ணத்திற்கு உடல் இயக்க விளைவாய் தோன்றும் இயக்கத்திற்கு தேவை உணர்வே அடிப்படை. எண்ணம் ஏற்படுகிறது, அது உடனே செயலாக மலரணும் இல்லையா? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம் அத்தனையும் கடந்து ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இந்த 10 படிநிலைகளை மனிதனோட மனம் இயங்கி வருது. அப்ப தேவை உணர்வால் ஏற்படக்கூடிய எண்ணத்திற்கு அடிப்படை உடல் இயக்க விளைவாய் தோன்றும். ஒரு செயல் செய்யணும்னு எண்ணம் வருது, அது செயலாக வரும்போது தடையாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ எண்ணம் அது முயற்சியாய் தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரக்ஷன், அந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சுன்னா உடனே மனசு என்ன பண்ணுங்க, மீண்டும் மீண்டும் அந்த செயலையே செய்ய தூண்டும். பதிவின் அடிப்படையில் தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையையே கருத்தாக கொள்ளும். எவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்த போதும் எண்ணத்தில் தேவை குறை அடங்கிடாது, இயந்திரம் போல் தேவையே நினைத்து நிற்கும்னு சொல்றாங்க. அப்போ
அந்த பகுத்தாராயும் பண்பு இல்லை அப்படின்னா மனிதன் தேவைக்கு பின்னாடி தேவை இருக்கோ இல்லையோ அந்த செயலை செய்ய துவங்கி விடுவான். அப்போதுதான் மனிதனுடைய பகுத்தாராயும் பண்பு தேவைப்படுகிறது. அப்ப ஆராய்ச்சி செய்து பார்க்கிறான். அயற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால் இது எனக்கு இப்போது தேவையில்லை. தேவை எழும்போது மட்டுமே இந்த பொருளோடோ மனிதர்களோடோ நான் தொடர்பு வைத்துக் கொள்கிறேன் என்று உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவான துறவு கொண்டு வாழும் போது எந்த உணர்வுலையும் அடிமைப்படாமல் தேவையில மயங்கி 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர் மயக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டான். அளவோடும் முறையோடும் பாற்பானகத்திலே உள்ள பால் பசு 5 பாலாய் பொழிந்திடும். அப்போ உடல் ஆற்றல் அதிகரிக்கும். நம்மை சுற்றி நல்ல ஒரு ஆற்றல் களம் ஏற்படும். பார்ப்போரை எல்லாம் நேசிக்கக்கூடிய பண்பு வரும். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்கும்? அமைதியாக, அன்பாக, நிறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட உலகம் ஒவ்வொரு மனிதனும் எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து எண்ணம் என்ற நிலையிலேயே சரி செய்து கொண்டால் அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்றாங்க. அப்ப மகரிஷியினுடைய உலக சமாதானத்திற்கான உன்னத நோக்கத்திற்கான முதல் வழி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய எண்ணத்தை அயற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்து தேவை பழக்கமை தாண்டி அது தேவையா, பழக்கமா, சூழ்நிலையா, பிறர் மன தூண்டுதலா, கருவமைப்பா, தெய்வீகமா என்று ஆராய்ந்து அறிவறிந்து தேவைகளை வைத்துக் கொண்டு தேவையில்லாதவற்றை விலக்கிக் கொள்ளும் பழக்கம் வரும்போது அமைதி தனி மனிதனில் தொடங்குகின்ற அமைதி இயற்கையிலே எதிரொலிக்கும், சமுதாயம் முழுவதும் பிரதிபலிக்கும். அதுதான் மகரிஷியினுடைய உன்னத நோக்கம். அதற்கான ஒவ்வொரு எடுக்கக்கூடிய படிதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மனவளக்கலை பரவுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக எல்லா நாடுகளிலும் மனவளக்கலை பரவி வருகிறது. அதற்கு நம்மாலான தொண்டு செய்வோம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். From a noble thought from Blossoms of Life, July 31st. The title is Success. Desires have to be scrutinized in a calm state of the mind with regard to their importance and the constraints that comes in the way of trying to fulfill them. Auto-suggestions to eliminate the unwanted ones can be made, whereby if the desire rise up again, the auto-suggestion comes to the fore, helping to eliminate them in time. Even genuine desires that cannot be fulfilled for any reason have to be analyzed and eliminated through auto-suggestions as mentioned above. The same is the case if the facilities for fulfilling the desire are available, yet achieving them can produce ill effects later. Desires that cannot be fulfilled yet linger in the mind lead the mental abuse and physical elements. Inefficiency and failures are the trademark of actions undertaken when the mind is overwhelmed by unnecessary desires. Success follows when desires are taken care of through proper planning and execution. I'd like to share my view about this. If unwanted wish comes, we have to think which is good. We should analyze our wish, why it arises, then we have to do meditation and do sankalpam and give up that wish. If the same desire arises again, our sankalpam also comes along and hide the thought.
Even a genuine desire arises. If we don't have financial background to achieve it, then we have to follow the process of doing meditation to reduce the mental frequency and do auto suggestion to stop this kind of desire in future. If our desire cannot be fulfilled, we will have health issue and we could not achieve anything. So Maharishi said, how can we achieve success on this? Our desire, plan and action, all these should be correct to achieve anything. Thank you, Ma. Thank you, Amma. Be blessed by the divine. That is wonderful thought for the day, and the explanation you have given, Amma, will be very helpful. So we have to be care for our desires and always use the auto suggestions to correct them by using the right words and like keep our desires in control. Be blessed by the divine, Amma. Thank you. Let me read the poem what we have discussed in the Tamil session. It is about the thoughts. The title of it, இயற்கையின் உச்சமே எண்ணம். இயற்கையையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சி உளதோ சொல்வீர். முயற்சியெல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்பம் துன்பம் காணவே யாம். பயிற்சி பழக்க வழக்கம் பகுத்தாராயும் பண்பு இவை உள மனித இனத்தில் பல்லோர் அயற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால் அமைதி உலகில் விளையும் வரும் காலத்தில். Be blessed by the divine. Aspirants, please come forward to share your views regarding this poem. Amma, Shantiji Amma, you want to share, Amma? Be blessed by the divine. I'll tell according to my understanding, Amma. Here, this poem tells about that is about the essential of and the importance of thoughts. As we born, the thoughts are coming. As we grow up, the thoughts are coming on, going on. Everything bad and good thoughts, everything. And then thoughts are coming according to the circumstances. We have learned in Hatha classes. So what we have positive and negative thoughts. Whatever we have to practice this positive thoughts only. Even a word of negative should not come in our mouth. If we have if we simply sit also, what happens? The thoughts arises, and then some thoughts will come and go. Someday will come. So what we have to be fully engaged, and then according to the poem, we have to Paichi and Parakam. He has said, our Maharishi has said that we have to do எண்ணத்தால் தான் வந்து சரி பண்ண முடியும். ஆகையால் we have to see which thought is useful to us and which thought is creating problem to others. Do meditation and do sankalpam and reduce the thoughts and lead a peaceful life. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Thanks for your sharing, Amma. Let's invite Arunidhi Anandi Amma to share her views. Amma, be blessed by the divine. Be blessed by the divine. Maharishi explains in the poem, nature is the highest form of our thought. Without nature, there is no thought. All the experience in human life
is fully through the nature only. What are all the experience we are enjoying in the life, made up of the nature, made up of the atoms, made up of Panchabhutas, like that. That consciousness we are receiving from those things or circumstances through nature only, through our thought waves only. If you see the tree, that is the part of nature. It is tree, your thought only, in your consciousness, it becomes as a thought only. It is tree, it is flower, it is vegetable, it is fruit. Whatever it is, iron piece, whatever the things in and around in our life, made up of the atoms. Atoms are based on the nature. From nature only we are getting everything. As well as through thought waves only we are enjoying everything. Like that, in this poem, everything is surrounded by nature, everything made up of nature, everything happening in the nature only. That becomes the sorrow and the enjoyment. Inba Tunbam. That nature, if you think it of, if you practice doing research and thinking process, every human being, if we start doing that, calmness will be the result. Because if you understand all the thought process is from the nature, from through our genetic center, it is a continuation process, then you will understand the nature as well as your thought process. That will give you the calmness in your life. In future, we all will be calm if you are in this process, meditation process, as well as the Sindanai, that philosophical part of life also. Thank you, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. So everything in surrounded by or like within us is all because of our thoughts, how we see through it, and all the pain and pleasure due to our thoughts. So we have to be calm and analyze our thoughts so that peace of mind will be attained. Thank you, Amma, for your sharing. It's really helpful to think about it and analyze about it, Amma, for our day-to-day life. Be blessed by the divine. I would like to share my views regarding this poem. Maharishi is asking a question without, will it be there any actions or products without nature and thoughts? Like that, Mahan is starting the poem. And all the efforts and our attempts by the humans are within the boundaries of the nature. So the thought is coming due to our Maharishi is saying it is due to our life force energy. Whatever we are thinking, the life force energy is doing that part. It is coming out the individual through our senses and hitting the Vankandalai, like the universal magnetism. According to our thoughts, it's hitting the universal magnetism and pulling the thought waves. Due to that, our deeds, our actions, all are happening in every individual's. So here what Maharishi is saying, so due to that, pain or pleasure an individual is attaining. So by doing, practicing, analyzing our habits,
and only few of them are able to do that. Like our Maharishi and all saints and sages, they are thinking about it, like how it's coming, from where the thought is coming. Like that, few of them are thinking about it, because due to the, as my Amma was mentioning about the calmness, due to the meditation, one is attaining the calmness, and only then that a person is thinking and analyzing where the thought is coming from, how it is coming from, like that. So they are able to realize the truth. Only then they are attaining that calmness. So due to that, they are giving the ideas to other individuals for the society, how to practice to be calm and analyze our thoughts. Through that, we can attain the peace in the world. So every individual should practice whatever the sages and Mahans have given as a lesson. Be blessed by the divine. Thank you everyone for giving me this opportunity. Let us conclude the session by singing the world blessings. To sing the blessings for the world, Sesachalamaya, is it possible, Aya, for you to sing the world blessings? Be blessed by the divine. Amma Shanti Ji Amma, can you sing the word blessings, Amma? Yes, Amma. Thank Blessings you. for the world. May rain pour on all parts of the world, timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good services to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, Ma. Be blessed by the divine.